வணக்கம். இந்த வீடியோல நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல அசிம்ப்டோட்டிக் நோட்டேஷன் இது வந்து நம்ம ஒரு அல்காரிதம் காம்ப்ளெக்சிட்டி வைஸ் நம்ம சால்வ் பண்றதுக்காக யூஸ் பண்றது. ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரே ப்ராப்ளத்துக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா ப்ரோக்ராம் எழுதலாம். ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் நம்மளுக்கு இருக்கலாம். இப்போ எந்த சொல்யூஷன் பெஸ்ட் அப்படின்னு சூஸ் பண்றதுக்காக தான் நம்ம இதை அசிம்ப்டோட்டிக் நோட்டேஷன்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல வந்து இந்த அசிம்ப்டோட்டிக் நோட்டேஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ காம்ப்ளெக்சிட்டி டைம் காம்ப்ளெக்சிட்டியை நம்ம மெஷர் பண்றதுக்காக யூஸ் பண்ற நோட்டேஷன்ஸ் தான் அசிம்ப்டோட்டிக் நோட்டேஷன். இதுல வந்து 3 டைப் இருக்கு: பிக் ஓ, ஒமேகா அண்ட் தீட்டா. பிக் ஓ நோட்டேஷன் இல்லைன்னா ஒமேகா நோட்டேஷன் இல்லைன்னா தீட்டா நோட்டேஷன். இதுல பிக் ஓ நோட்டேஷன் அப்படிங்கிறது என்னன்னா இருக்கிறதுலே ஹையர் லெவல் பாண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் கேஸ் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டோம்னா டு த மேக்ஸிமம் இது எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இவ்வளோ பாசிபிள் டைமிங் எடுத்துக்கும், அதுக்கு மேல போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அதை தான் வந்து நம்மளுக்கு பிக் ஓ ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ ஓ ஆஃப் ஜி ஆஃப் என் அப்படிங்கிறது என்னன்னா நார்மலா அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு டைம் எடுத்துக்கும், அதுக்கு ஒரு நம்ம ஹையர் பாண்ட் செட் பண்றோம். இதுக்கு மேல அந்த காம்ப்ளெக்சிட்டி போறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இதுக்கு மேல அந்த அல்காரிதம் ரன்னே ஆகாது அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் கேஸ் சினாரியோவை செட் பண்றதுதான் பிக் ஓ நோட்டேஷன். யூஸ்வலா நம்ம எடுத்துக்கிற எல்லா ப்ரோக்ராமிங்க்கும் நம்ம இந்த பிக் ஓ நோட்டேஷனை பார்த்து தான் பண்றோம். ஏன்னா டு த மேக்ஸிமம் ஃபர்ஸ்டா இருந்தாலும் நம்மளுக்கு எவ்வளவு தூரத்துக்கு இந்த அல்காரிதம் ஒர்க் ஆகும், ஓகேங்களா? ஸோ எவ்வளவு காம்ப்ளெக்சிட்டி இது ஒர்க் ஆகும் அப்படிங்கறத டிசைட் பண்றதுதான் பிக் ஓ நோட்டேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல என்னன்னா நம்மளுக்கு எஃப் ஆஃப் என்னங்கிறது நார்மல் ஃபங்க்ஷன், இங்க என்னங்கிறது தான் நம்பர் ஆஃப் இன்புட்ஸ். நம்மளோட யூஸ்வலா காம்ப்ளெக்சிட்டி பொறுத்த வரைக்கும் எவ்வளவு இன்புட்டை கொடுக்குறோம் அதுக்கு எவ்வளவு கரெக்டா ஒர்க் ஆகுது. இன்புட் நம்மளுக்கு நிறைய ஆக ஆக டைம் எடுத்துக்கிறது அதிகமாயிட்டே போகும். கரெக்ட் தாங்க? யூஸ்வலா வந்து ஒரு இன்புட்டை பேஸ் பண்ணி தான் அதோட ஒர்க்கிங் மெக்கானிசமே இருக்கும். இப்போ இன்புட் அதிகமாச்சுன்னா நம்மளோட காம்ப்ளெக்சிட்டி ஹை ஆகும். ஒரு லிமிட் வரைக்கும், அதாவது த்ரெஷோல்ட் லிமிட் சொல்லுவாங்க, அந்த லிமிட் வரைக்கும் நம்மளுக்கு அப்படியே மாறி மாறி வரும். ஸோ அந்த லிமிட்டுக்கு மேல அந்த எண்ணோட் அந்த த்ரெஷோல்டுக்கு மேல கண்டிப்பா இதுதான் ஃபர்ஸ்ட் கேஸ் சினாரியோ, அதுக்கு கீழே வரதுக்கு அதுக்கு மேல போறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு ஒரு த்ரெஷோல்ட் செட் பண்றோம் பாத்தீங்களா, அதுதான் வந்து பிக் ஓ நோட்டேஷன் ஃபர்ஸ்ட் கேஸ் சினாரியோ. அடுத்து ஒமேகா நோட்டேஷன். ஒமேகா நோட்டேஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா லோவர் பவுண்ட் செட் பண்றதுக்கு. பெஸ்ட் கேஸ் சினாரியோ இவ்வளோ பர்ஃபெக்டா என் அல்காரிதம் ஒர்க் ஆகும், எல்லாமே கரெக்டா இருந்தா, இப்ப லீனியர் சர்ச் கோடே எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தேடுற எலிமெண்ட் ஃபர்ஸ்டே இருந்ததுன்னா அது ஒரே ஒரு இதுல நம்மளுக்கு வந்து அது நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் போகணுங்கிற அவசியமே கிடையாது. லீனியர் சர்ச்ல ஃபர்ஸ்ட் கேஸ் சினாரியோன்னு பாத்தீங்கன்னா அந்த எலிமெண்டே அந்த லீனியர் சர்ச் அந்த இதுல வந்து இல்ல, நம்ம ஒரு அரேல நம்ம எலிமெண்ட் சர்ச் பண்றோம், அந்த அரேல அந்த எலிமெண்டே இல்லைன்னா என்ன இருக்கும், லீனியர் சர்ச்ல ஒவ்வொரு எலிமெண்டா சர்ச் பண்ணி கடைசியா இல்லைன்னு சொல்லும். ஓகேங்களா? சோ இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் சினாரியோ. அதுவே பெஸ்ட் கேஸ் சினாரியோனா இதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த எலிமெண்ட் தான் இருக்கு, அப்ப அதோட நம்மளுக்கு லூப் வந்து நின்றோம். கரெக்டுங்களா? ஸோ பெஸ்ட் கேஸ் சினாரியோ அதுதான் வந்து நம்மளுக்கு ஒமேகா நோட்டேஷன் சொல்றோம். இதுக்கு என்னன்னா நம்ம வந்து ஒரு லோவர் பவுண்ட் செட் பண்ணுவோம், இதுக்கு கீழே நம்ம அல்காரிதம் கண்டிப்பா வந்து கொடுக்காது, அதுக்கு மேல எவ்வளவு வேணாலும் நம்மளுக்கு காம்ப்ளெக்சிட்டி எடுத்துக்கும் அப்படின்னு சொல்றதுதான் வந்து நம்மளுக்கு ஒமேகா நோட்டேஷன். அடுத்து பாத்தீங்கன்னா தீட்டா நோட்டேஷன். தீட்டா நோட்டேஷன்ங்கிறது வந்து ஒரு ஆவரேஜ் கேஸ், இதுல இருந்து இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து அல்காரிதம் பெஸ்டா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவரேஜா ஒரு சினாரியோ கொடுத்தோம்னா அதுதான் வந்து நம்மளுக்கு தீட்டா நோட்டேஷன் சொல்றோம். இன் ஜென்ரல் பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்சிட்டி மெஷர் பண்றதுக்கு எந்த ஒரு சாஃப்ட்வேரா இருக்கட்டும் நம்ம யூஸ்வலா பிக் ஓ நோட்டேஷன் தான் எடுத்துப்போம். ஏன்னா ஃபர்ஸ்ட் கேஸ் சினாரியோல என்னோட அல்காரிதம் இப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்றதுதான் வந்து நம்மளோட பெஸ்ட் வே ஆஃப் ரெப்ரசென்டிங் அன் அல்காரிதம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அசிம்ப்டோட்டிக் நோட்டேஷன். இதுல நம்ம நார்மலா ஒரு லூப்ன்றது தான் எப்படி மேத்தமேட்டிக்கலா நம்ம அனலைஸ் பண்றோம், எப்படி பிக் ஓல நம்மளால வந்து இந்த கோட் இவ்வளவு தூரத்துக்கு காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் வந்து அடுத்து பார்க்க போறோம். அதை வந்து மேத்தமேட்டிக்கல் அனாலிசிஸ்ன்னு சொல்றோம். நம்மளுக்கு ஆக்சுவலா 3 டிஃப்ரெண்ட் ஒரு ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டோம்னா 4 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு பாசிபிள். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஃபார் லூப் இருந்ததுன்னா அது எவ்வளவு தடவை அந்த லூப் வந்து ரன் ஆகும் அப்படிங்கறத பொறுத்து அதோட காம்ப்ளெக்சிட்டி டிசைட் ஆகும். அடுத்து நெஸ்டட் லூப், ஒரு லூப்குள்ளார இன்னொரு லூப் கொடுத்தோம்னா அதோட காம்ப்ளெக்சிட்டி எவ்வளவு தூரத்துக்கு வருது. அதுக்கடுத்து நம்மளுக்கு லைன் பை லைன் கோடிங் இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அந்த ஒரு அல்காரிதம் ஒரு என்டையர் ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ப்ரோக்ராமுக்கு எப்படி காம்ப்ளெக்சிட்டி கொடுப்போம். அதுக்கடுத்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருந்தா அதுக்கு எப்படி காம்ப்ளெக்சிட்டி கொடுப்போம். இந்த 4 சிச்சுவேஷன்ஸும் ரொம்ப முக்கியம்.
ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் லூப் பாத்திரலாம். இப்ப ஃபார் லூப் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு ஃபார் லூப் எடுத்துக்கிட்டோம்னா இந்த i is equal to 0ங்கிறது இனிஷியலைசேஷன் கண்டிஷன். அது ஒரே ஒரு தடவை தான் ஒர்க் ஆகும். அப்போ ஒரே ஒரு தடவை தான் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ வந்து அது ஆர்டர் ஆஃப் 1ன்னு சொல்றோம். அடுத்து i less than n கண்டிஷன். இது என்ன பண்ணும்னா நம்மளுக்கு அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுற வரைக்கும் ஒவ்வொரு டைமும் நம்ம செக் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ அப்ப வந்து இது n+1 நம்பர் ஆஃப் டைம் அந்த லூப்பை பிரேக் பண்ற வரைக்குமே ஒர்க் ஆகும். அப்ப n+1 நம்பர் ஆஃப் டைம்ஸ்க்கு வந்து இந்த கண்டிஷன் ஒர்க் ஆகும். அதுக்கு ஆர்டர் ஆஃப் n நம்ம ஜென்ரலா பாத்தீங்கன்னா நம்ம இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் எல்லாம் விட்டுருவோம். +1 -1/2 இதெல்லாம் விட்டுருவோம். இது எல்லாத்தையும் ஆர்டர் ஆஃப் n தான் கொடுத்துப்போம். ஓகேங்களா? சோ அந்த i less than n வந்து ஒரு தடவை n நம்பர் ஆஃப் டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி இன்கிரிமெண்ட் ஃபங்க்ஷனும் n நம்பர் ஆஃப் டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ ஆர்டர் ஆஃப் n இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் ஆர்டர் ஆஃப் 1 n கண்டிஷன் ஓகேங்களா ரன் ஆகும். அப்ப டோட்டல் டைம்னு பாத்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் 1 பிளஸ் ஆர்டர் ஆஃப் n பிளஸ் ஆர்டர் ஆஃப் n ன்னு சொல்லலாம். இந்த i is equal to 0ங்கிறது ஒரு தடவை, i less than nங்கிறது நம்மளுக்கு n நம்பர் ஆஃப் டைமும் i பிளஸ் பிளஸ் n நம்பர் ஆஃப் டைமும் ஒர்க் ஆகும். ஆனா நம்ம ஜென்ரலா சொல்றப்ப என்ன ஆகும்னா இதுல எது மேக்ஸிமம் வேல்யூவோ அதுதான் கொடுப்போம். ஓகே, சோ அப்படிதான் காம்ப்ளெக்சிட்டி டிசைட் பண்ணுவோம். காம்ப்ளெக்சிட்டினா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொடுக்கறதுக்கு பேரு காம்ப்ளெக்சிட்டி கிடையாது. மேக்ஸிமம் டியூரேஷன் எந்த இடத்துல எடுத்துக்குது அப்படின்னு கொடுக்கறது தான் நம்மளுக்கு காம்ப்ளெக்சிட்டி. ஓகேங்களா? சோ மொத்தமா பாத்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் nங்கிறது தான் ஹை. அப்ப இது ஆர்டர் ஆஃப் n டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா sum is equal to sum plus i. சோ இந்த ஃபார் லூப் ரன் ஆகுற வரைக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ரன் ஆகும். அப்ப இதோட எக்ஸிகியூஷன் பாத்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் n நம்பர் ஆஃப் டைம்ஸ் இருக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த ஃபார் லூப்ங்கிற ஸ்டேட்மெண்ட் ஆர்டர் ஆஃப் n டைமும் இந்த sum is equal to sum plus 1ங்கிறது n நம்பர் ஆஃப் டைம்ஸும் இருக்கும். அப்ப டோட்டல் எக்ஸிகியூஷன் டைம் டோட்டல் காம்ப்ளெக்சிட்டி எப்படி சொல்லுவாங்கன்னா ஆர்டர் ஆஃப் n பிளஸ் ஆர்டர் ஆஃப் n. இந்த பிளஸ்ங்கிறது இங்க சும்மா ஒரு டினோஷன் தாங்க. ரெண்டுல எது பெஸ்டோ அதை எடுத்துக்கிறோம். ஓகே, ரெண்டுல எது ஃபர்ஸ்ட்னா மேக்ஸிமம் காம்ப்ளெக்சிட்டி எதுவோ அதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ரெண்டுமே ஆர்டர் ஆஃப் nங்கிறதுனால இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு நம்மளுக்கு ஆர்டர் ஆஃப் n காம்ப்ளெக்சிட்டி வருது அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்படிதான் நம்ம காம்ப்ளெக்சிட்டி டிசைட் பண்றோம். ஓகேங்களா? சோ இது வந்து ஜெனரல் ஃபார் லூப். அதே தான் நான் போட்டிருக்கேன். லூப்போட ரன்னிங் டைம் வந்து ஆர்டர் ஆஃப் n கொடுத்துடலாம். அடுத்து நெஸ்டட் லூப்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபார் லூப் குள்ளார இன்னொரு ஃபார் லூப் இருக்கு. அப்படின்னா என்ன கண்டிஷன்? இந்த வெளியில இருக்க ஃபார் லூப் ஒரு தடவை ரன் பண்ணா உள்ள இருக்கிற ஃபார் லூப் n நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? சோ ரெண்டாவது இந்த வெளியில இருக்க ஃபார் லூப் வந்து 2 தடவை எக்ஸிக்யூட் பண்ணா உள்ள இருக்கிற ஃபார் லூப் வந்து n+n டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இதோட ஒவ்வொரு எக்ஸிகியூஷனுக்கும் இது வந்து n நம்பர் ஆஃப் டைம்ஸ் எக்ஸ்ட்ரா எக்ஸிக்யூட் ஆகும். அப்ப இது ரெண்டுக்கும் டோட்டல் டைமிங் பாத்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் n இன்டு ஆர்டர் ஆஃப் n. அப்ப ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர்னு போடுவோம் இத. ஓகேங்களா? சோ இது ரெண்டு டிஃபரண்ட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. டோட்டல் எக்ஸிகியூஷன் டைம் பாத்தீங்கன்னா இது ஒவ்வொரு டைம் இது எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கும் இது n நம்பர் ஆஃப் டைம் ஒவ்வொரு முறையும் எக்ஸிக்யூட் ஆகுது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இது n டைம் எக்ஸிக்யூட் ஆகணும்னா இது n ஸ்கொயர் நம்பர் ஆஃப் டைம்ஸ் உள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும். ஓகேங்களா? சோ டோட்டல் காம்ப்ளெக்சிட்டி பாத்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர். நெஸ்டட் லூப்புக்கு மல்டிப்ளிகேஷன் இதுல கொண்டு வந்துடணும். ஓகே, சோ இது வந்து செகண்ட் ரூல். இந்த எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, i is equal to 0, i less than 3, i plus plus. இது அவுட்டர் லூப். இன்னர் லூப் பாத்தீங்கன்னா j is equal to 0, j less than 3, j plus plus. இப்ப ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் ஒரு டைம் இருக்கிறப்போ நம்மளுக்கு உள்ள இருக்க ஃபார் லூப் 3 தடவை எக்ஸிக்யூட் ஆகும். மறுபடியும் வெளியில இருக்க ஃபார் லூப் இன்னொரு வேல்யூ வரப்போ அடுத்து 3 டைம், அடுத்து தேர்ட் லூப் வரப்போ அடுத்து 3 டைம். அப்போ டோட்டல் எக்ஸிகியூஷன் பாத்தீங்கன்னா 3 + 3 மொத்தம் 9 டைம்ஸ் இது எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவுட்டர் ஃபார் லூப் 3 டைம்ஸ், இன்னர் ஃபார் லூப் 3 டைம்ஸ். அப்ப 3 × 3 வந்து நம்மளுக்கு 9 ஆயிடும். அப்ப n ஸ்கொயர் நம்பர் ஆஃப் டைம்ஸ் உள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சோ இது வந்து நெஸ்டட் ஃபார் லூப். நெஸ்டட் ஃபார் லூப்ல என்ன பண்றோம்? அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ப்ராடக்ட் ஆஃப் போட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. ஓகே, சோ இன்னர் லூப் வந்து n நம்பர் ஆஃப் டைம்க்கும், அவுட்டர் லூப் வந்து மல்டிப்ளிகேஷன் போட்டு n ஸ்கொயர் நம்பர் ஆஃப் டைம்க்கும் ஒர்க் ஆகும்னு சொல்லலாம். இது வந்து அடுத்து ரூல் 3 பாத்தீங்கன்னா கான்சிக்யூட்டிவ் ப்ரோக்ராம் ஃபிராக்மெண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஒரு 2-3 ஃபார் லூப், ஒரு ப்ரோக்ராம்னா எல்லாமே இருக்கும், சேர்ந்து இருக்கும். அப்ப இதுக்கு வந்து நம்ம காம்ப்ளெக்சிட்டி எப்படி கொடுப்போம்னா
ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நம்ம காம்ப்ளெக்சிட்டி கால்குலேட் பண்ணிக்கிறோம். சம்முக்கு ஆர்டர் ஆஃப் 1 ஒரே ஒரு தடவை தான் எக்ஸிக்யூட் ஆகும். மறுபடியும் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நம்ம ஆர்டர் ஆஃப் n டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். மறுபடியும் sum is equal to 0 ஆர்டர் ஆஃப் 1. இங்க வந்து ஒரு நெஸ்டட் ஃபார் லூப் இருக்கு. for I is equal to 0 I less than n I plus plus, for j is equal to 0 j less than n j plus plus. இப்போ இதுக்கு ரெண்டு இந்த ஃபார் லூப் பாத்தீங்கன்னா நெஸ்டட் ஃபார் லூப் நம்ம முன்னாடி பார்த்த கண்டிஷன்ஸ்க்கு வரும். இப்போ இது எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர் நம்பர் ஆஃப் டைம் எக்ஸிக்யூட் ஆகுது. இப்ப இது மொத்தமும் இந்த கோட் எவ்வளவுக்கு எக்ஸிக்யூட் ஆகும்னு கேட்டாங்கன்னா இதுல எது மேக்சிமமோ அதுதான் சொல்லணும். ஆர்டர் ஆஃப் 1 ஆர்டர் ஆஃப் n ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயரா? ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர் தான் ஆப்வியஸா அதிகம். அப்ப இந்த கோட் ரன் பண்றதுக்கு நம்மளுக்கு மேக்ஸிமம் டைம் டேக்கன் இஸ் ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? சோ நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தது. நம்ம ப்ரோக்ராம் ஃபுல்லா எழுதுறோம்னா எந்த லூப் ரொம்ப நேரம் எக்ஸிக்யூட் ஆகுதோ அதோட காம்ப்ளெக்சிட்டி தான் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகே, சோ அடுத்த ஃபோர்த் ரூல் பாத்தீங்கன்னா if then else statement. if then else statementல பாத்தீங்கன்னா இந்த if கண்டிஷன்ல ஒவ்வொரு தடவை தான் எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போறது ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல எது மேக்ஸிமம் டைம் எடுத்துக்குமோ அதுதான் வந்து நம்ம ஓவரால் காம்ப்ளெக்சிட்டியா கொடுப்போம். ஓகே, சோ ஸ்டேட்மெண்ட் 1ல ஒரு ஃபார் லூப் இருக்கு, ஸ்டேட்மெண்ட் 2ல எதுவுமே இல்லைன்னா இந்த ஃபார் லூப்க்கு எவ்வளவு காம்ப்ளெக்சிட்டியோ அதுதான் வந்து இந்த if ஸ்டேட்மெண்டோட ஓவரால் காம்ப்ளெக்சிட்டியா நம்ம கொடுப்போம். ஓகே, இந்த 4 பேசிக் ரூல்ஸும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் டைம்ஸ் இந்த லூப் எக்ஸிகியூஷனை தான் வந்து நம்ம இது கொடுக்குறோம், ஆர்டர் ஆஃப் n இல்லைன்னா ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர்னு கொடுக்குறோம். இப்போ அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் கேட்டகரி. இது வந்து இப்போ இந்த லூப்போட டிஃபரன்ஸ் பாருங்களேன். I is equal to 1 I less than n I is equal to I star 2. ஒவ்வொரு டைமும் பைனரி சர்ச் மாதிரி நம்ம ஐயோட வேல்யூ வந்து மல்டிப்ளைட் பை 2. அப்ப இதோட காம்ப்ளெக்சிட்டி பாத்தீங்கன்னா n வேல்யூ வந்து 1 இருக்கிறப்ப நம்ம லூப் எக்ஸிக்யூட்டே ஆகாது. ஏன்னா I less than n strictly less than. அடுத்து n வேல்யூ வந்து 2 இருக்கிறப்ப என்ன ஆகும்? ஒரு டைம் எக்ஸிக்யூட் ஆகும். for I is equal to 1ங்கிறப்ப எக்ஸிக்யூட் ஆகும். I into 2ங்கிறப்போ 2 ஆயிடும், அப்போ எக்ஸிக்யூட் ஆகாது. அடுத்து n is equal to 4ங்கிறப்ப 2 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். n is equal to 8ங்கிறப்ப 3. சோ இதோட இன்க்ரீசிங் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா இந்த சைடுல வந்து நம்மளுக்கு எக்ஸ்போனென்ஷியல் வேல்யூல இன்க்ரீஸ் ஆகுது. நம்மளோட வேல்யூஸ் 0 1 2 3 4 5 அப்படியே ஸ்லோவா தான் எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகேங்களா? சோ n வேல்யூ 32 இருக்கிறப்ப நம்மளுக்கு 5 டைம் தான் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். சோ இந்த மாதிரியான காம்ப்ளெக்சிட்டி வந்து நம்ம log n காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்றோம். log nனா லூப் டிவைடட் பை 2 ஈச் டைம். நம்மளோட லூப் எக்ஸிகியூஷன் வந்து இப்ப 10 எலிமெண்ட் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் டைம் 5 தான் கன்சிடர் பண்றோம், அடுத்த டைம் 2 கன்சிடர் பண்றோம், அடுத்த டைம் 1 கன்சிடர் பண்றோம். அப்ப மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 3 டைம் தான் அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? சோ லூப் வந்து நம்ம பைனரி சர்ச் மாதிரி ஒவ்வொரு முறையும் டிவைட் பண்ணி நம்ம பண்றப்போ அது வந்து log n கண்டிஷன் சொல்றோம். இந்த மாதிரி லூப்ஸை வந்து லாகரிதமிக் லூப்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள், மல்டிப்ளைட் பை 2. அப்படி இல்லைன்னா இதே வந்து நம்ம I is equal to n ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு முறையும் டிவைட் பை 2 கொடுத்துக்கலாம். ரெண்டும் வந்து ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். I வேல்யூ 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி n வரைக்கும் போகும். ஒவ்வொரு டைமும் I into 2 கொடுக்குறோம். அப்படி இல்லைன்னா n ல இருந்து 1 வரைக்கும் போகும். ஒவ்வொரு டைமும் I by 2 கொடுத்துட்டே போகும். ஓகேங்களா? சோ இந்த டைப் ஆஃப் லூப்ஸை வந்து லாகரிதமிக் லூப்ஸ்னு சொல்றோம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நெஸ்டட் லூப்ல லாகரிதமிக் வந்ததுன்னா இதுல அவுட்டர் லூப் பாத்தீங்கன்னா n நம்பர் ஆஃப் டைம் ஒர்க் ஆகும். இன்னர் லூப் பாத்தீங்கன்னா log n கண்டிஷனுக்கு ஒர்க் ஆகும். சோ இத வந்து நம்ம எப்படி கொடுப்போம்னா n log n லீனியர் லாகரிதமிக் லூப்ஸ்னு சொல்றோம். வெளியில இருக்கிறது லீனியர் லூப், உள்ளார இருக்கிறது லாகரிதமிக் லூப். ரெண்டையும் கம்பைன் பண்ணி லீனியர் லாகரிதமிக் லூப்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்ப அடுத்ததுல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் வருது. இது எப்படி சால்வ் பண்றீங்கன்னு பாருங்க. வெளியில வந்து sum is equal to 0 ஒரே ஒரு தடவை தான் எக்ஸிக்யூட் ஆகும். for I is equal to 0 I less than n I plus plus. இப்போ வந்து 0ல இருந்து n டைம்ஸ் இது எக்ஸிக்யூட் ஆகும். இதோட ஆர்டர் ஆஃப் எக்ஸிகியூஷன் பாத்தீங்கன்னா O of n நம்பர் ஆஃப் டைம் எக்ஸிக்யூட் ஆகும். உள்ளார இருக்கிற லூப் வந்து I is equal to 0 sorry j is equal to 0 j less than n square n star n. அப்ப வந்து இது n ஸ்கொயர் நம்பர் ஆஃப் டைம் உள்ளார இருக்கிற லூப்ல ரன் ஆகும். ஓகேங்களா? சோ காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் இன்னர் லூப், இந்த உள்ளார இருக்கிற லூப் மட்டும் காம்ப்ளெக்சிட்டி பாத்தீங்கன்னா n ஸ்கொயர் ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர் டைம் ஒர்க் ஆகும். அதே நெஸ்டட்ல வரப்ப என்ன பண்ணும்? மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்ப n into n ஸ்கொயர். அப்ப டோட்டல் எக்ஸிகியூஷன் டைம் பாத்தீங்கன்னா n கியூப் வரும்.
ஓகே. சோ இது வந்து வெளியில இருக்கிற அவுட்டர் லூப் n நம்பர் ஆஃப் டைமும் உள்ள இருக்கிற லூப் வந்து n ஸ்கொயர் நம்பர் ஆஃப் டைம்ஸும் எக்ஸிக்யூட் ஆகும். டோட்டல் டைம் காம்ப்ளெக்சிட்டி பாக்குறப்ப n இன்டூ n ஸ்கொயர், அப்ப n கியூப் நம்பர் ஆஃப் டைம் இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? சோ இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா sum is equal to 0 ஒரே ஒரு தடவை எக்ஸிக்யூட் ஆகும். ஆர்டர் ஆஃப் 1 for I is equal to 0 I less than n I plus plus n number of times இது ஒர்க் ஆகும். அடுத்து இது வந்து டிபெண்டன்ட் லூப்னு சொல்லுவாங்க. j is equal to 1 j less than I j plus plus. அப்ப j ஓட வேல்யூ அந்த இன்னர் லூப் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த அவுட்டர் லூப். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் போட்டீங்கன்னா இப்ப n is equal to 3 ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா வெளியில I வேல்யூ 1 இருக்கிறப்ப உள்ள இருக்கிற லூப் ஒரு தடவை எக்ஸிக்யூட் ஆகும். I வேல்யூ 2 இருக்கிறப்ப உள்ள இருக்கிற லூப் 2 தடவை எக்ஸிக்யூட் ஆகும். I வேல்யூ 3ங்கிறப்ப உள்ள இருக்கிற 3 தடவை எக்ஸிக்யூட் ஆகும். இதே மாதிரி போயிட்டே இருக்கும். அப்ப டோட்டல் எக்ஸிகியூஷன் பாத்தீங்கன்னா 1 + 2 + 3 n வரைக்கும் போகும். கரெக்ட்டுங்களா? 1 + 2 + 3 + n வரைக்கும் போகும். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பாத்தீங்கன்னா n × n + 1/2 அப்படிங்கிற கால்குலேஷன். இது வந்து நேச்சுரல் நம்பர், சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ், n நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னா n × n + 1/2 போடுவாங்க. இப்ப இந்த n × n + 1 இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும்? n² + n/2 அப்படின்னு ஆகும். ஓகேங்களா? அப்ப அதோட மேக்ஸிமம் வேல்யூ பாத்தீங்கன்னா n². நான் என்ன சொல்லியிருக்கேன்? இருக்கிற எல்லா காம்ப்ளெக்சிட்டியுமே ஹையர் பவுண்ட்ல தான் ரெப்ரசென்ட் பண்ணணும், வர்ஸ்ட் கேஸ் சினாரியோல தான் ரெப்ரசென்ட் பண்ணணும். அப்ப இதோட காம்ப்ளெக்சிட்டியை நம்ம n² தான் சொல்றோம். n × n + 1/2ங்கிறது எக்ஸாக்டான காம்ப்ளெக்சிட்டி. பட் நம்ம ரெப்ரசென்ட் பண்றப்போ அதுல மேக்ஸிமம் வேல்யூ பாத்தீங்கன்னா n². அப்ப இந்த லூப்போட காம்ப்ளெக்சிட்டி வந்து n² அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இது வந்து டிபெண்டன்ட் லூப்பும். டிபெண்டன்ட் லூப்னா உள்ளார இருக்கிற லூப் வந்து வெளியில இருக்கிற லூப்போட எக்ஸிகியூஷனை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே. அடுத்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா sum is equal to 0 ஒரு தடவை எக்ஸிக்யூட் ஆகும். I is equal to 0 I less than n I plus plus n number of time எக்ஸிக்யூட் ஆகும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. j is equal to 0 j less than I j plus plus. அப்போ இது ஒரு தடவை எக்ஸிக்யூட் ஆகுறப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் உள்ளார இருக்கிற லூப் வந்து 2 தடவை எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே. அப்ப இது n டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா இது n² நம்பர் ஆஃப் டைம் எக்ஸிக்யூட் ஆகும். புரியுதுங்களா? n-ல ரெப்ரசென்ட் பண்றோம். அவுட்டர் லூப் n-ஆ இருந்ததுன்னா இங்க n² வரும். ஏன்னா 2 தடவை நம்ம வந்து i-யோட வேல்யூ பேஸ் பண்ணி ரன் பண்றோம். அடுத்து for k is equal to 0 k less than j. அப்ப இந்த லூப் எத்தனை தடவை ரன் ஆகும்? n² நம்பர் ஆஃப் டைம் எக்ஸிக்யூட் ஆகும். அப்ப இது n² நம்பர் ஆஃப் டைம் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா கண்டிப்பா k லூப்பும் n² நம்பர் ஆஃப் டைம் எக்ஸிக்யூட் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கதான் n-ஓட வேல்யூ வருது. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் அவுட்டர் லூப் n நம்பர் ஆஃப் டைம் ஒர்க் ஆகும். இன்னர் லூப் பாத்தீங்கன்னா இந்த வேல்யூ இன்டூ 2. ஓகேங்களா? சோ i-யோட வேல்யூ 2 இருந்ததுன்னா இங்க 4 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். அப்ப n² நம்பர் ஆஃப் டைம் எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி k-ஓட வேல்யூ j-வை பொறுத்து இருக்கு. ஓகேங்களா? சோ j எத்தனை தடவை எக்ஸிக்யூட் ஆகுதோ அதே தடவை k எக்ஸிக்யூட் ஆகும். அப்ப இது n² டைம் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா இதுவும் n² டைம் எக்ஸிக்யூட் ஆகும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இங்க ஒரு n, இங்க ஒரு n², இங்க ஒரு n². டோட்டலா எத்தனை வந்தது? n⁵ எக்ஸிகியூஷன் வரும். இதுல 2, இதுல 2, இதுல 1. இது n நம்பர் ஆஃப் டைம், இது n² நம்பர் ஆஃப் டைம். இது எவ்வளவு எக்ஸிக்யூட் ஆகுதோ அதே அளவு k லூப் எக்ஸிக்யூட் ஆகும். அப்ப டோட்டல் எக்ஸிகியூஷன் டைம் பாத்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் n⁵. இது வந்து ரொம்ப முக்கியமான क्वेश्चन. ஓகே. அடுத்தது வந்து இன்னொரு அனாலிசிஸ். இது சும்மா எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கோம். sum is equal to 0 ஒரு தடவை எக்ஸிக்யூட் ஆகும். for I is equal to 0 I less than n I plus plus n நம்பர் ஆஃப் டைம் இது 2 எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்து for j is equal to 0 j less than n² j இது வந்து ஆர்டர் ஆஃப் n² நம்பர் ஆஃப் டைம் எக்ஸிக்யூட் ஆகும். அப்ப இதுல இந்த ஒட்டுமொத்தமா நம்ம இதுக்கு காம்ப்ளெக்சிட்டி எப்படி சொல்லுவோம்? எது வந்து வர்ஸ்டோ அதை தான் சொல்லுவோம், எது மேக்ஸிமமோ. அப்ப ஆர்டர் ஆஃப் n² தான் இங்க அதிகமா இருக்கு. இதோட காம்ப்ளெக்சிட்டி பாத்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் n² அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதுதாங்க, இந்த டேபிள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டர் ஆஃப் 1னா எத்தனை n வேல்யூ இருந்தாலும் ஒரே டைம் தான் எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்து ஆர்டர் ஆஃப் log n-னா நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். 1 2 3 4ன்னு நம்மளுக்கு அந்த மினிமம் வேல்யூல எக்ஸிக்யூட் ஆகும். அது வந்து ஒவ்வொன்றுக்கும் நம்மளுக்கு போட்டிருப்பாங்க.
இப்போ இதுல வந்து நம்மளுக்கு ஒரே ப்ராப்ளத்துக்கு நம்மளுக்கு 2-3 காம்ப்ளெக்சிட்டில சால்வ் பண்ண முடிச்சதுன்னா எது பெஸ்ட்னு சூஸ் பண்ணுவோம். புரியுதுங்களா? நம்ம ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் எழுதுறோம், அதுக்கு காம்ப்ளெக்சிட்டியும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்மளோட காம்ப்ளெக்சிட்டி 2n இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப அதிகம். அதே நம்மளோட ப்ராப்ளத்தை log n ல ரெப்ரசென்ட் பண்ண முடிஞ்சதுன்னா இதுதான் ரொம்ப எஃபிஷியன்ட் அல்காரிதம். ஏன்னா இதோட டைமிங் வந்து இதோட growth ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா அப்படியே மினிமமா போயிட்டு இருக்கு. அதிகம் காம்ப்ளெக்சிட்டி கிடையாது. அப்ப நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிக்கலாம், இதை வந்து ஈஸியா இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுக்கு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ். ஃபர்ஸ்ட் பெஸ்ட் வந்து லாக்ல ரெப்ரசென்ட் பண்ணா, அப்படி இல்லைன்னா என்ல ரெப்ரசென்ட் பண்ணா, அப்படி இல்லைன்னா n log n, அதுக்கப்புறம் n ஸ்கொயர் n கியூப் 2 பவர்ல ரெப்ரசென்ட் பண்றப்ப அது வந்து மேக்ஸிமம் காம்ப்ளெக்சிட்டியா போயிடும். ஓகேங்களா? ஸோ காம்ப்ளெக்சிட்டியில உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோல. தேங்க்யூ.